Hi all. இன்னைக்கு ஒரு கொஷின் பார்க்கலாம் கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருந்து. In the first order decomposition reaction, the time taken for the decomposition of reactant to 1/4 and 1/8 of its initial concentration are T1 and T2 respectively. The ratio of T1 by T2. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அந்த C0 இருக்கு, C0 இல்லைன்னா A0 எதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் 1/4 ஆகும் 1/8 ஆகும் குறையும் போது அதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, T1 T2. அதோட ரேஷியோ என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் என்ன? K is equal to 2.303 by T log. நீங்கள் என்ன போடுவீங்கன்னா A by A minus X அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா A0 இந்த மாதிரி போடலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by A அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 குறையுதான். ஸோ அப்போ இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1/4 குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்னன்றதை நம்ம பார்ப்போம், இந்த ரிலேஷன் பார்ப்போம். ஸோ A0 தான் என்னவாகுது, 1/4 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ 1/4 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 4ஆல நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த A. ஓகே, இப்போ A0 வந்து 1/4 குறையும் போது நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்ல, அதுதான் இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 1/4. அதே மாதிரி 1/8 இருக்கும்போது A என்னவா இருக்கும்ன்றத நான் வந்து பார்க்கணும் இல்லையா. A0 இன்ட்டு 1/8. ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அந்த A0 வந்து 1/8 குறையுதுன்றது அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ரேஷியோ தானே கேட்குறாங்க. இப்போ இது வந்து A, இது வந்து A. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து K வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் Kவை இன்செர்ட் கொண்டு வந்துடுறேன், ஏன்னா நம்ம T1 T2ஓட ரேஷியோ தானே எடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, T இந்த சைட் கொண்டு வந்துடுறேன், T1 போட்டுக்கிறேன். 2.303 by K log A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படி தான் வரும். இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறேன், நான் இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ A0 1 into A0 வரும், A0/4 இல்லையா. அதே மாதிரி T2க்கும் எழுதிக்கலாம் இல்லையா. 2.303 by K log A0 by A0/8. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க, T1/2 T2 தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். 3 by K log. ஸோ நான் வந்து இந்த A0 4 மேலே கொண்டு போயிடுறேன், by A0 இருக்கும் இல்லையா, டிவைடட் பை 2.303 by K log A0 by into 8 வரும் by A0. ஸோ இந்த பார்ட்டு கேன்சல் ஆயிருமா. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, லாக் ஆஃப் இந்த A0 கேன்சல் ஆகும் உள்ளுக்குள்ள இல்லையா. ஸோ லாக் ஆஃப் 4 இருக்கும் டிவைடட் பை லாக் ஆஃப் 8 இருக்கும். ஸோ லாக் ஆஃப் 4 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், கரெக்டா. ஸோ அப்போ லாக் ஆஃப் 2/2 இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ 2 log 2 வரும் இல்லையா. லாக் ஆஃப் 8 நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் ஆஃப் 2/3 எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8 இல்லையா. ஸோ லாக் ஆஃப் 2/3 எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ்போனண்ட்டை நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம், பவரை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ 3 log 2 இருக்கும். ஸோ log 2 கேன்சல் ஆகிடும், 2/3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதுதான் என்ன, T1/T2 இந்த ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா 2/3, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். ஓகே, எது டிஃபர் ஆகும் அப்படின்னா இந்த T1 T2 அதுக்கப்புறம் இந்த ஏவோட வேல்யூ தான், அதாவது A-X இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. 2.303 by T log of A/A-X. ஸோ ஏன்றது இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதை தான் நான் இங்கே A0ன்னு போட்டிருக்கேன். A/Xன்றது அந்த கான்சன்ட்ரேஷன் அட் பர்டிகுலர் டைம் T இல்லையா, அதுதான் நான் இங்கே ஏன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.